இருக்கிறது எம்கேஎஸ் வியூ. நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம இன்சுவை உணவகத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த இன்சுவை உணவகத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இவங்க வந்து நைட் டைமில் நிறைய புது மெனுலாம் வச்சிருக்காங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் மெனு தாங்க நமக்கு தந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க நைட் டைமில் அப்படி அன்லிமிட்டடாக அப்படி என்னென்னலாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை பார்க்க தான் நாம இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. மக்களே, நம்ம இன்சுவை உணவகத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் 5 ரூபாய்க்கு பரோட்டாவும் அதே 5 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா தோசையும் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல பெரிய சைஸ்ல பணியாரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 பணியாரம் 10 ரூபாய்க்கும், பெரிய சப்பாத்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீஸும் 10 ரூபாய்க்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல மக்களே, இப்போ நீங்க வந்து பணியாரம் வாங்குறீங்க, இல்ல சப்பாத்தி, இல்ல தோசை, பரோட்டா எது வாங்குனீங்கனாலும் 30 ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க 30 ரூபாய்க்கு அன்லிமிட்டடா எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்கலாம். அது மட்டும் இல்ல மக்களே, இது கூடவே பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து 80 ரூபாய்க்கும், அன்லிமிட்டட் எக் ஃப்ரைட் ரைஸ் பார்த்தீங்கன்னா 60 ரூபாய்க்கும் கொடுத்துட்டு வராங்க. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு வந்து எங்கப்பா இதெல்லாம் தராங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது நம்பர் மாதிரி விஷயம் தான் சொல்லுன்னு சொல்றீங்கல்ல, அது எனக்கும் கேட்குது. ஸோ இதே டவுட் தான் எனக்கு இருந்துச்சு. நம்ம டைரக்டா இந்த கடை ஓனர் கிட்டே வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்லி ஃபுல்லா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். வணக்கண்ணா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. நம்ம லாஸ்டா அந்த கடைக்கு வந்து ஒரு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, இருக்கும். அப்போ வந்து நான் வரும்போது ஒரு 2 மெனு வச்சிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த ஒரு வருஷத்துல நீங்க நிறைய மெனு எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கீங்க. ஆமா. அதெல்லாம் என்னென்ன மெனுனா? இடையில வந்து 99 ரூபீஸ் ஆட் பண்ணிருக்கோம். அதுல எப்படின்னா 99 ரூபாய்க்கு 7 வகையான கறி, அன்லிமிட்டட் சாப்பாடு, குழம்பு, ரசம், இதெல்லாம் 99 ரூபா. 99 ரூபா. ஆமா. அதுக்கப்புறம் 5 ரூபாய்க்கு புரோட்டா போட்டுட்டு இருக்கோம். ஓகேண்ணா. அப்புறம் 10 ரூபாய்க்கு சப்பாத்தி, 10 ரூபாய்க்கு தோசை, அப்புறம் பணியாரம், அன்லிமிட்டட் பணியாரம், அன்லிமிட்டட் புரோட்டா, அன்லிமிட்டட் தோசை, அன்லிமிட்டட் சப்பாத்தி, இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. இப்போ 30 ரூபா கொடுத்தீங்கன்னா அன்லிமிட்டட் பணியாரம் எவ்வளோ வேணா சாப்பிட்டுக்கலாம். 30 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் எவ்வளோ வேணா சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி 30 ரூபா கொடுத்தீங்கன்னா அன்லிமிட்டட் புரோட்டா எவ்வளோ வேணா சாப்பிட்டுக்கலாம். அன்லிமிட்டட் எவ்வளோ வேணா சாப்பிட்டுக்கலாம். மறுபடியும் 30 ரூபா கொடுத்தீங்கன்னா அன்லிமிட்டட் சப்பாத்தி எவ்வளோ வேணா சாப்பிட்டுக்கலாம். பரவாயில்லையே.